பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்துருப்போம். இந்த டாக்ஸிக் ஆன்டீஸ்க்கெல்லாம் சொம்பு தூக்குற வேலையை அமித் சூப்பராக பார்த்துட்ருக்காரு. அது பார்வதிக்காகட்டும் இல்லை சாண்ட்ராக்காகட்டும், எந்த ஆன்டிலாம் டாக்ஸிக்காக இருக்காங்களோ அவங்க கூட உட்காந்து நல்லா ஜால்ரா தட்டிட்டு இருக்காரு அமித். ஸோ அமித் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் அவர் அதை டே பை டே அதை கம்மி பண்ணிக்கிட்டே வராரு. அவருக்கு ஒரு வெறுப்பு வந்து திவ்யா மேலே இருக்குது. அது இனிஷியல் டேஸ்லேருந்தே அவர் அந்த ஒரு அவரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே அவர் அப்படி தான். அவர் இனிஷியல் டேஸ்லேருந்தே திவ்யாவை அப்படி தான் நினைச்சு, திவ்யாவோட டோன் கொஞ்சம் ஹையாக இருக்கிறனால அவங்க ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்காங்க, ரொம்ப பாஸியாக இருக்காங்க, அந்த மைண்ட் செட்லேயே தான் அவர் திவ்யாவை பார்க்குறாரு. பட் திவ்யா எந்த அளவுக்கு அவங்களோட டோன் அப்படி இருக்குது, லைக் அவங்க ஒரு பேஸ் வாய்ஸில் பேசுகிறாங்களே தவிர மற்றபடி ஷீ இஸ் வெரி ஸ்வீட் டு எவ்ரி ஒன். யாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் போய் நிற்பாங்க. அண்ட் சபரி அழுதப்போ முதல் ஆளாக போய் கன்சோல் பண்ணாங்க. மற்றவங்க எல்லாம் அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அது நடிப்போ எதுவாக இருந்தாலும் அவன் இத்தனை பேர் முன்னாடி வெக்கத்தை விட்டு அழுதுட்டு இருக்கான், அதை கன்சோல் பண்ணாமல் அதை போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு முதல் நபராக போய் திவ்யா நின்னாங்க. அவங்களுக்காக மட்டும், இவருக்கு மட்டும் இல்லை கிடையாது, சபரிக்கு மட்டும் கிடையாது, அது திவ்யாக்கா இருந்தாலும் அரோராக்கா இருந்தாலும் யாருக்கு ஒரு ப்ராப்ளம்னாலும் ஃபர்ஸ்ட்டாக அட்ரஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் திவ்யா இருக்காங்க. ஆனால் அமித்துக்கு என்ன கோபம் அப்படின்னா, போன வாரம் அமித்தோட கேப்டன்சி எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் இருந்தாங்க. ஆனால் கடைசியாக இவங்க நம்ம திவ்யா அண்ட் கமருதீன்குள்ளே ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அந்த நேரம் கேப்டனான அமித்தும் அங்கே உட்காந்து அதை வேடிக்கை பார்த்து ரசிச்சிட்டு இருந்திருப்பார். ஏன் அப்படின்னா அமித்துக்கு திவ்யா மேலே எப்போதுமே ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு வன்மம் இருக்குது. அவங்க இப்படி தான் இருக்காங்க, அவங்க தான் ஒரு ப்ராப்ளத்தை ட்ரிகர் பண்ணுறாங்க, புல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கும்போது அவரும் உட்காந்து அதை கேட்டுட்டே இருந்தார். அண்ட் அதை அன்னைக்கு போன வாரம் சேதுனா அட்ரஸ் பண்ணார். எங்க நீங்கள் ஒரு கேப்டனாக உட்காந்துருக்கிறீங்க, அந்த ஒரு பிரச்சனையை கன்சோல் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு எப்படிங்க அமைதியாக நீங்கள் உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. அண்ட் இது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய வருத்தம் திவ்யா மேலே திரும்பிடுச்சு. என் கேப்டன்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் எனக்கு ஒரு ரிமார்க் வந்ததுக்கும் ஒரு பிளாக் மார்க் வந்ததுக்கு இவ தானே காரணம் அப்படின்னு அவருக்கு கோபம். இப்போது இதே அமித் வந்துட்டு அன்னைக்கு கமருதீன் வந்து அரோரா கிட்ட தப்பாக பேசுகிறாரு. லைக் இப்போ அன்னைக்கு அரோரா சொல்லியிருப்பாங்க என்னோட ஸ்டட் இருக்கு உன்ட்ட குடு அப்படின் போது வேறு ஏதாவது இன்னர்ஸ்லாம் கொடுத்து வச்சிருந்தியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். அப்போ பக்கத்திலே அமித் உடனே அவரை தட்டி என்ன கமருதீன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அரோராக்காக அமித்தால் பேச முடியும் அப்படின்னா திவ்யாக்காக ஏன் அமித் அந்த இடத்துல பேசல? ஏன்னா திவ்யா மேல அவருக்கு ஒரு தாட் இருக்கு, ஓகே இவ தான் எல்லா பிரச்சனையும் பண்றா அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்கள பார்த்துட்டு கமருதீன் பண்ற வேர்ட்ஸ் விடுறதோ தப்பா பேசுறதோ அவர் பெருசா கண்டுக்காம இருந்தார். அண்ட் இப்ப பார்த்தோம் அப்படின்னா காலையிலே உட்காந்து இவ இதே தான் புலம்ப போறா, அன்னைக்கு காலையில கோழி கூவையில அப்படின்ற மாதிரி எப்பா பாரு டெய்லி புலம்புறது தான் இவளுக்குலாம் வேலையா போச்சு சாண்ட்ராக்கு. இவங்க என்ன கேம் ஆடி கிழிச்சிட்டாங்களாம், இவங்களை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல எல்லாரும் சொல்லுவாங்களாம். அண்ட் அதுக்கு என்னென்ன ரீசன் சொல்லுவாங்க பாருங்க அப்படின்னு. ஆமாம் நீங்கள் அதை தான் பண்ணுறீங்க. சரி, இந்த வீடே ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க அவங்கள வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாரும் பிக் பாஸ் கேம் ஆடுறாங்கன்னா சாண்ட்ரா மட்டும் இந்த கண்டஸ்டன்ஸை வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. இவங்களா ஒரு ப்ராப்ளம், சாண்ட்ராவா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறாங்க. யாருக்கு எதை சொன்னால் ட்ரிகர் ஆகுமோ அந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்து வச்சு ட்ரிகர் பண்ணுறாங்க. அவங்க ஏதாவது கேள்வி கேட்டுட்டாங்கன்னா ஐயோ என்னை திட்டாங்க, ஐயோ என்னை கேவலமாக பேசிட்டாங்க, நான் இப்படியெல்லாம் கேட்டதே இல்லை, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் என்னை யாரும் சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. வாலண்டியராக வந்து தனியாக உட்காந்துக்கிறாங்க. எல்லாரும் ஏதோ அவங்கள டார்கெட் பண்ற மாதிரி அவங்களே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸா ஹவுஸ்மேட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க, கண்டிப்பாக சொல்லதான் செய்வாங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்கே நீங்க பிரஜின் அண்ட் சாண்ட்ரான்றது கப்பலாக உள்ள வந்தீங்க, ஆனால் ஆப்வியஸாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து டைட்டில் ரெண்டு பேருக்குமா கொடுக்க போகிறாங்க? யாரோ ஒருத்தர் வெளியே போய் தான் ஆகணும். என்னமோ அவன் எங்கே போயிட்டான் எனக்கு புரியல. பிரஜின்லாம் வந்துட்டு ஷூட்டிங் போகுவாரா இல்லை வீட்டுக்குள்ளேயே சாண்ட்ரா காலுக்குள்ளேயே உட்காந்துருப்பாரான்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து எங்கேயுமே பிரிஞ்சு போகாத மாதிரி பிரஜின் இல்லாததுக்காக அங்கேயே போய் உட்காந்துக்கிறதும், அந்த சட்டையை ஒரு வாரமாக துவைக்காமல் கையில் வச்சுக்கிறதும் அப்படின்ற மாதிரி ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இதுக்கு அமித் வேற உட்காந்து ஜால்ரா தட்டிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு எப்போதும் திவ்யாவை பற்றி பேசணும். சரி, திவ்யா கத்துனா அமித்துக்கு என்ன பிரச்சனையா? அவங்களோட நேச்சர் அது. அந்த பிக் பாஸ் குரல் இருக்கு இல்லையா, அமைதியாக இருக்கிற நேரத்தில் திடீர்னு திவ்யா அப்படின் போது அவர் பயந்து அவங்க ஒரு கத்துறாங்க. அதை வந்துட்டு இவர் சொல்கிறார் சும்மா அட்டென்ஷன் கத்துறா அப்படின்னு. சார் எதுக்காக வந்திருக்காரு? உள்ள இருக்க குப்பை பொறுக்கி போட வந்திருக்காரா? நீங்களும் பிக் பாஸ்ல கேம் விளையாடணும், உங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கணும்னு தான் வந்திருக்கீங்க. ஆனால் அதை திவ்யா வாலண்டியரா பண்ணல. லைக் அவங்க ஒரு சில நேரங்களில் பயந்து, அது பல நேரங்கள் அந்த வாய்ஸ் டக்குன்னு சடனாக கேட்டதும் ஒரு பயம் வரும். அவங்க இப்படிதான் இருக்கணும், எல்லா இடத்துலயும் அவங்க கத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு சார்? அவங்க அந்த மாதிரி நேச்சர் இருக்கலாம். அவங்களுக்கு சடனா ஒரு வாய்ஸ் கேட்டதும் உள்ள இருந்து ஒரு பயம் வருது, அதை அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. இப்போ அமிதால ஒருத்தி எந்த அளவுக்கு டாக்ஸிக்கா இருந்தாலும் அவகிட்டையும் போய் உட்கார்ந்து ஓ பார்வதிக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கா அப்படின்னு பார்க்குற கேரக்டர் அமித்துக்கு இருக்கு அப்படின்னா திவ்யாக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டால் சடனாக ஒரு வாய்ஸ் கேட்டால் பயப்படுறாங்க, கத்துறாங்க. அது திவ்யா. அதையே சார் நீங்கள் போய் அதை எக்ஸாஜரேட் பண்ணி அவள் வந்து நடிக்கிறா, அட்டென்ஷன் சீக்காக ட்ரை பண்ணுறா அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஸோ அமித் அவரோட கேமை தொலைச்சிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சொம்பா மாறிட்டாரு.
இப்போ அமித் அண்ட் சாண்ட்ரா இப்படியே உட்காந்து பொறுனி பேசிட்டு இருங்க திவ்யாவை பத்தி. திவ்யாவோட கிராஃப் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. திவ்யா யாரை பத்தியும் பொறுனி பேசுறது இல்ல. அந்த நேரம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா அதை அட்ரஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கடந்து போயிடுறாங்க. ஆனா நீங்களா இருந்தா அவங்க மண்டைக்குள்ள போட்டு அவங்கள பேசிட்டு இருக்கீங்க. ஸோ ஆப்வியஸா மக்களுக்கு யார் நேர்மையா இருக்காங்க, யார் குழி பறிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியாதா? ஸோ உங்களோட ஒப்பாரியை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. அதுதான் திவ்யாவோட வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பாவம் இன்னும் வேற எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.